வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் புதிதாக அமையவுள்ள விஜய் தலைமையிலான டிவிகே உடைய அரசு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. ஸோ தற்போதைய நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு பொருந்தும்? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகள். தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்ட தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்பது குறித்து இந்த காணொளி மூலமாக பார்க்க போகிறோம். அக்கட்சியின் தற்பொழுதைய தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து குறிப்பிட்டிருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகப்படவில்லை. பிற கட்சிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் புதிதாக பொறுப்பேற்க உள்ள கட்சியிடமிருந்து பொதுமக்கள் இத்தகைய சலுகைகளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். ஏழை எளிய மக்களின் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு இந்த தள்ளுபடியை கோரிக்கையை முன்வைக்கும் இந்த காணொலி மூலமாக நம்ம சொல்லலாம். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அப்டேட்டுகள் விரைவில் வரக்கூடும் என தெரிவிக்கிறது. நண்பர்களே, ஆதரவாளர்களே, இந்த கோரிக்கையை தலைமைக்கு கொண்டு சேர்க்கும் பொழுது இதில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு பொதுமக்களின் விருப்பங்களையும் அரசியல் வாக்குறுதிகளையும் இணைக்கும் ஒரு தொகுப்பாக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ண போகிறோங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் டிவிகே மற்றும் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி ஒரு பார்வையை தான் பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டபடி குறித்த அறிவிப்புகள் எதுவுமே டிவிகேல இல்லை. தற்பொழுது வரை வெளியிடப்பட்டுள்ள கட்சியின் அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின எந்த அறிவிப்புமே வரல. கூட்டுறவு வங்கிகள் கடன்கள் மட்டுமே கவனம் பெறுகின்றன. முதற்கட்டமாக கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் அந்த நகைக்கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி இது பார்த்திங்கன்னா உறுதியாக தள்ளுபடி கிடைக்கும். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் டிவிகே பலத்த வெற்றி. ஆட்சி அமைக்க உள்ள டிவிகேலால் அடுத்தடுத்த தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. பொதுமக்களின் எதிர்பார்ப்பு கடந்த ஆட்சி முறைகளுடன் ஒப்பிட்டு பார்க்குறப்ப திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை முன்மாதிரியாக கொண்டு மக்கள் இந்த எதிர்பார்ப்பை கொண்டுள்ளனர். பெரும் ஆதரவை பெற உதவும் காரணி நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியானால் அது கட்சிக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவை தேடித்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் இரட்டை எதிர்பார்ப்பு. பெரும்பாலான விவசாயிகள் பயிர்க்கடன் நகைக்கடன் வைத்துள்ளதால் இரண்டிற்கும் தள்ளுபடி வேண்டும் என கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவாக இருக்கும்? கோரிக்கைகளை கட்சி தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மக்களின் இந்த முக்கியமான கோரிக்கைகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல அது அவசியமான ஒரு விஷயம். மக்களின் தேவைகள் கட்சி தலைமை சமூக வலைதள பிரிவு. மக்களின் தேவைகளை சமூக வலைதளங்கள் மூலமாக பகிர்வது கட்சி தலைமை தனது முடிவை பரிசீலிக்க ஒரு உதவு வழியாக இருப்பது தெரியும். சமூக ஊடகத்தின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கோரிட்டு விரைவில் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.